அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இன்று தாவேக்காவில் இணையும் விழா மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்க இருக்கும் தகவல்களை கேட்கலாம். ஜெயலானி, இப்ப இந்த இணைப்பு விழா எத்தனை மணிக்கு சரியாக நடைபெறுகிறது? ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? வணக்கம் பூர்ணிமா. தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் என அனைத்து பொறுப்புகளிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது சென்னை மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில இந்த இணைப்பு விழாவிற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், அதிமுகவின் டெல்டா மாவட்டங்கள் கிட்டத்தட்ட முழுவதுமாகவே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதற்கான காரணமாக கூறப்படுவது, அதிமுகவில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் முன்னாள் அமைச்சர்கள் 3க்கும் மேற்பட்டோர், மாவட்ட செயலாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இந்த இணைப்பு விழாவிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் என்பது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது சரியாக 11 மணி அளவில் இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் கழகத்தில் அனைவரும் இணைய இருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்னதாகவே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார்கள். குறிப்பாக இதற்கு முன்பாக கடம்பூர் ராஜு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, செங்கோட்டையன் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார்கள். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து இங்கு இணைந்திருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களுமே இன்று நடைபெறக்கூடிய இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதே போன்று மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட இந்த 5 மாவட்டங்களிலும் இருந்தும் முழுவதுமாக பெரும்பாலான நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் மதுரை புறநகர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட துணை பொறுப்புகளில் இருக்கவர்கள், ஒன்றிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், பகுதி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என ஏராளமானோர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று தஞ்சாவூர் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய வி சேகர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டு காலமாக அங்கு முக்கிய பொறுப்புகளில் வைத்தவர், ஊராட்சி மன்ற செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்து வந்தவர், தொடர்ச்சியாக சேர்மனாக இருந்து வரக்கூடியவர். அவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்திருக்கிறார்கள். இதே போன்று முன்னாள் அமைச்சர்களாக பார்க்கும்போது முக்கிய அமைச்சர்களில் அதிமுகவின் முக்கிய அமைச்சராக பார்க்கப்படக்கூடிய விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், வளர்மதி, எம்.எம். ஆனந்த் உள்ளிட்டவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இதுபோன்று ஏராளமான அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இதே போன்று இந்த தற்போது நம்மால் நேரடியாக பார்க்க முடியும். இந்த பகுதி முழுவதுமாகவே தற்போது அதிமுகவை சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளில் இருந்த நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த காட்சியை பார்க்க முடியும். உள்ளே இடமில்லாத காரணத்தினால் ஒவ்வொருவரும் ஓடி சென்று உள்ளே இடம் பிடிக்கக்கூடிய காட்சிகளை கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் திரண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தனியார் காட்சியளிக்கப்படுகிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாலும் அதனையும் அந்த தடுப்புகளையும் மீறி தொண்டர்கள், புதிதாக இணைய வந்தவர்கள் உள்ளே செல்வதற்கான அந்த முயற்சிகளையும் ஒரு புறத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அமைச்சர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த இணைப்பு விழாவிற்காக அமைச்சர்கள் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதற்கு முன்பாக அதிமுகவில் இருந்து விலகி இங்கு சேர்ந்திருந்த அமைச்சர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். அதே போன்று முன்னாள் தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் அஜேஸ்வரி தற்போது இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொண்டர்கள் சூழ, தொண்டர்கள் புடை சூழ அமைச்சர்கள் இங்கே தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் பார்க்க முடிகிறது. இதே போன்று அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த இடம் முழுவதுமாகவே தற்போது சூழல் என்பது பரபரப்பாக காணப்படுகிறது. ஏனென்றால் அங்கும் இங்கும் தொண்டர்கள் ஓடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்மால் அந்த காட்சி தான் நம் திரையில நமது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் இருக்கிறார். இதற்கான திடலில் சுமார் 5000 பேர் அளவிற்காக இருக்க முடியும். இப்போது அந்த விட்டார்.
தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது. கதவுகளை மூடுவதற்காக காவல்துறையினர் முயற்சி மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சியையும் முறியடித்து தொண்டர்கள் உள்ளே செல்வதற்காக முயற்சிக்கிறார்கள். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு நிலவக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஏராளமான தொண்டர்கள் இங்கு வருகை தந்திருப்பதன் காரணமாக காவல்துறையினர் கூடுதலாக இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த இணைப்பு விழா என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த அரசியல் சூழலில் மேலும் வலிமையை சேர்த்திருக்கிறது என்பதாக கூற முடியும். என்றால் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து இணைந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முன்னணி அதிமுக நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் டெல்டா பகுதியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். சரியாக 11 மணி அளவிற்காக இந்த இணைப்பு விழா என்பது நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். 11 மணிக்கு தொடங்கி 12 மணி வரையிலாக நடைபெறும். இந்த இணைப்பு விழாவில் அமைச்சர் புஷி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் பங்கேற்பார் என்பதாக கூறப்படுகிறது. நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலானி.